வணக்கம் பொதிகை நேயர்களே. இன்னைக்கு சுவை அறுசுவை நிகழ்ச்சியில நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். இது பேர் வந்து ஜெய்ப்பூரி குந்துருன்னு பேரு. இது ஒரு ஜெய்ப்பூரி டிஷ். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம காய் மாதிரி ரைஸோட தொட்டு சாப்பிடலாம், இல்லாட்டி ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லாட்டி பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 டேஸாவும் டப்பால போட்டு வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இது வந்து 2-3 வெஜிடபிளோடையும் பண்ணலாம். லைக் இதே வந்து நம்ம வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, பிண்டி ஜெய்ப்பூரின்னு சொல்லுவாங்க. ஸோ பிண்டி வச்சியும் பண்ணலாம். அதாவது வெண்டைக்காய், பிண்டிங்கிறது வந்து வெண்டைக்காய் தான். ஸோ அதை வச்சியும் பண்ணலாம் அது. ஸோ லைக் இந்த டிஷ் வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது. இது வந்து ஷாலோ ஃப்ரை கிடையாது, எண்ணெயில் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ குந்துரு ஜெய்ப்பூரிக்கு வந்து கோவக்காய், குந்துருங்கிறது வந்து கோவக்காய் தான். நல்லா இந்த மாதிரி தின்னா ஜூலியன் கட் பண்ணிக்கோங்க. அதாவது கட் பண்ணிக்கிறது வர்டிக்கலா கட் பண்ணிட்டு நல்லா ஒல்லியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோவக்காய் நல்லா காயா இருக்கிற கோவக்காவா கட் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது. முன்னாடினா ஒரு சீசன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது கோவக்காய். அண்ட் இது வந்து தீஸ் டேஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின் ஆல்சோ. பட் நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ். ஸோ இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. கோவக்காய், கொஞ்சம் கடலை மாவு, கேஷ்யூ நட்ஸ், எனி நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன், முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரா பொடி, கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர். அதான் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இது வந்து மாங்காய் பொடி. பச்சை மாங்காய் வந்து வெயிலில் காய வச்சுட்டு இல்லாட்டி ஏர் ட்ரை பண்ணி அதை வந்து ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் ஆம்ச்சூர் பவுடர்னு பேர். இது வந்து ரெடிமேடாக உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கிறது. இந்த மசாலா செக்ஷனில் போனீங்கன்னா பேக்கெட்ஸில் விற்கும் உங்களுக்கு. நல்ல நல்ல பிராண்ட் இருக்கு. கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் வினிகர் வேணும். வினிகர் வந்து புளிப்பு தன்மைக்கு தான். ஒருவேளை வினிகர் கிடைக்காத இடத்துல வந்து லைட்டா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. வினிகர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வினிகர் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எண்ணெய் அண்ட் டீப் ஃப்ரைங்க்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. சால்ட் அண்ட் கொஞ்சம் பேசன் வந்து கடலை மாவு. அவ்வளவுதான். இதோட இன்கிரீடியன்ஸ் ரொம்ப குறைச்சல் தான். நம்ம சமையலறையில இருக்கிற சாமான்களே தான். ஜஸ்ட் தட் ஒரே காயை வச்சு வேற வேற காம்பினேஷன் பண்ணினா, வேற வேற ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணினா வேற வேற ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் இதோட குக்கிங்கோட பியூட்டி. இதே இன்கிரீடியன்ஸ் வந்து வேற ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணா அது பாத்தீங்கன்னா கிரீக் டிஷ் ஆயிடும். இதே பாத்தீங்கன்னா கான்டினென்டல் டிஷ் ஆயிடும். ஜஸ்ட் அந்த ஸ்பைஸ் மேட்டர்ஸ் அண்ட் வே யூ குக் அண்ட் ஆயில் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு குந்துரு ஜெய்ப்பூரிக்கு வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோவக்காய் வந்து எவ்வளோ வேணுமோ, லைக் ஒரு 150 to 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க கோவக்காய். ஸோ இப்போ இந்த கோவக்காய் ஆட் பண்ணிட்டு இந்த முந்திரி பருப்பு நல்லா சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாத உடச்சி போட்டுக்கோங்க. புரோக்கன் முந்திரி இருந்தாலும் பரவாயில்ல. இது சாப்பிடுறது நடுவில் நட்டியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கொஞ்சம் முந்திரி பருப்பு இது போட்டாலும் நல்லா இருக்கும். ஆல்மண்ட், இன்னும் நிறைய நட்ஸ் இருக்குல்ல, பிகான், அப்புறம் வால்நட்ஸ், அதெல்லாம் பார்த்து எது பிடிக்குமோ அவங்க நட்ஸ் போட்டுக்கோங்க. முந்திரி இஸ் காமன் அவங்க யூஸ் பண்றதுல. ஸோ முந்திரி கொஞ்சம் மாங்காய் பொடி சொன்னேன் இல்லையா, ஆம்ச்சூர் பவுடர். நார்த் இந்தியன் டிஷ் பார்த்தீங்கன்னா இதர் சாட் மசாலா, சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, எல்லாத்துலேயுமே ஆம்ச்சூர் பவுடர் இருக்கும் மோஸ்ட்லி. கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், சில்லி பவுடர், மிளகா பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி. ரொம்ப போட்டாதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, உப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்துற மாதிரி உப்பு, அண்ட் கடலை மாவு. ஒரு 5 to 6 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. தென் வினிகர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டீப் ஃப்ரை அரைச்ச
ஐ மீன் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு நம்ம அது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப லூஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ட்ரையாக அந்த கோவக்காக்கு மேலே லைட்டாக கோட் ஆனால் போதும் இந்த எல்லா சாமானுமே. ஸோ ரொம்ப குழன்னு லைக் பக்கோடாக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். கடலை மாவு, காரப்பொடி, ஜீரா பொடி, ஆம்ச்சூர், வினிகர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆயிலையும் ஹீட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லேயர் கோட் ஆகணும், அதனால ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. பஜ்ஜி மாவு மாதிரி லைட்டா லைக் கொஞ்ச நேரம் விட்டாங்கன்னா கொஞ்சமே அதே தண்ணி விட்டுக்கும். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணிருக்கோம்ல, அதனால பார்த்து ஆட் பண்ணுங்க தண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறது எல்லாமே. எல்லா காயும் ஒரு காயும் நல்லா கோட் ஆயிருக்கணும் இதில் உங்களுக்கு. ஸோ ரொம்ப தண்ணி விடணும் தேவையே இல்லை, ஜஸ்ட் தளிச்சுக்கோங்க லைட்டாக கையில் தண்ணி போட்டு, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கிறிஸ்மஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு தடவை நாங்கள் அந்தமான் போயிருக்கச்ச இந்த டிஷ் பொஃபேல வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னா லைக் ஒரு 10 சப்ஜி இருக்கும், பட் இந்த டிஷ் மாத்திரம் காலி ஆகிட்டே இருந்தது. அவங்க கொண்டு ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இது வந்து அவங்களால பண்ணி ஆக்சுவலி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இந்த டிஷ்ஷு. உடனே நான் போய் கேட்டு எப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் நல்லா அது பொரிச்சு உதிரியாக போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. நிலத்துல ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆயிருக்கு. ரொம்ப ஆயில்ல நீங்க ஹீட் ஆகாம போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆயில் இழுத்துக்கும். அது இப்போ சாகியா இருக்கும், சொதன்னு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாம் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமா ஒரு ரான்சைட் ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வந்துடும், பழைய ஸ்மெல் வந்துடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் போட்டப்புறமே மேலே வர மாதிரி இருக்கணும், அந்த ஹீட் இருக்கணும் ஆயில். ஸோ இப்படி வச்சாலே அந்த அனல் அடிக்கும், அதனால தான் நம்ம எப்பவுமே கை வச்சு பார்ப்போம். அண்ட் ஹீட் ஆயிடுச்சு. நல்லா எடுத்து உதிரியா போடுங்க, அப்படியே மொதையா போடாம. ரொம்ப ஓவர் கிரவுட் பண்ண வேண்டாம். ஆயில் நிறைய போட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த கிறிஸ்மஸ் கிடைக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் அது நல்லா கிறிஸ்பாக ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா பக்கோடாலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. பட் அவங்க வந்து ரெகுலராக இது வந்து சப்ஜி மாதிரி சாப்பிடுவாங்க, ட்ரை சப்ஜி மாதிரி. ஒரு இந்த கிரேவிஸ்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி, அது வந்து வெட் சப்ஜி. அந்த மாதிரி 2 சப்ஜி இருந்ததுன்னா இது ஒன் ஆஃப் த ட்ரை சப்ஜிஸ் ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. கோவக்கா வந்து ஆந்திரா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, சவுத் இந்தியன் ஸ்டைல் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. லைக் நார்த் இந்தியன் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலி வேற மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்டைல். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. ஈச் ஸ்டேட்டோட, நம்ம இந்தியா ஒரு கண்ட்ரி உள்ளே அவ்வளோ டைப் ஆஃப் குக்கிங் இருக்கு உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு இதுவும் கோட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்றச்ச நடுவில் அந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷில். இதுக்கு ஒன்றும் தொட்டுக்க தேவையே இல்லை, அந்த வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால லைட்டாக அதில் அந்த புளிப்பு இருக்கும் உங்களுக்கு. இதே வெண்டைக்காலையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். வெண்டைக்காவும் நல்லா சன்னமாக லென்த் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணினோன்னா அது பிண்டி ஜெய்ப்பூரின்னு பேர். அதுவும் இதே ரிசல்ட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் மோர் தேன் கோவக்காய்.
அந்த பபுள்ஸ் வந்து அடங்க போறது உங்களுக்கு. ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் அடங்கின அப்புறம் உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் இருக்கும். நல்லா தயிர் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆக்சுவலி. அது பண்ணி நீங்க டப்பால போட்டு கூட வச்சிருந்தேன்னா சம்டைம்ஸ் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்லாம் போர் அடிக்கும் இல்லையா குக் பண்றதுக்கு. சும்மா ஒரு ரைஸ் வச்சு இதோட சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பொடியோ இல்லாட்டி ஒரு தயிர் சாதமோ ஏதோ ஒன்று பருப்பு சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வானோ அந்த மாதிரி, இல்லாட்டி ஹெவியாக தான் ஃப்ரை பண்ணிட்டு பாக்கி எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் பொரிச்சு வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்க, கோல்டன் ப்ரௌன். அண்ட் பட் அந்த குந்து அதாவது கோவக்காய் வந்து ஸ்டில் ரீடைனிங் கிரீன் கலர் ஆக்சுவலி. அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கு பாருங்க. அதுல மாவு மாத்திரம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அணுகிட்டே வருது அந்த பபுள்ஸ் கூட. ஆல்மோஸ்ட் ரெடி டு ரிமூவ் ஃப்ரம் த ஆயில். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் பக்கோடா பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பெருங்காயம், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போடுவோம், மஞ்சள் பொடி. இதுல அவங்க ஆம்ச்சூர், ஜீரா பவுடர் அண்ட் வினிகர் ஆட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேல விட்டோன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடும். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா முந்திரிலாம் வேற நடுவுல இருக்கு இல்லையா. இதுக்கு தொட்டுக்க இன்ஃபேக்ட் கெச்சப் எதுவுமே தேவையில்லை, காயா கூட சாப்பிடலாம் நீங்க. ஸோ நம்ம குந்துரு ஜெய்ப்பூரி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முந்திரிலாம் நல்லா தெரியறது. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். டிஷ்யூ லைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் உங்களுக்கு இழுத்துக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சுட சுட குந்துரு ஜெய்ப்பூரி, அதாவது கோவக்காய் ஜெய்ப்பூரி ஸ்டைல், அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டோட டிஷ் நம்ம எல்லாருமே ஒரு நாள் ஒரு ஸ்டேட்டோட டிஷ் ட்ரை பண்ணா நம்மளுக்கும் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதில் குயிக் ரீகேப் பார்க்கலாம். நம்ம கோவக்காய் நல்ல காயா இருக்கிற கோவக்காய் பழுக்காக்கே நல்லா லென்த் வைஸ் தின்னா கட் பண்ணிக்கோங்க. ஒல்லியா கடலை மாவு, வினிகர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா கட்டியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கடலை மாவோட சேர்த்து முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாத பெசரி டைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா சுட சுட மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு கோவக்காய் ஜெய்ப்பூரி ஸ்டைல். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியில குந்து டயத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க ஸ்டைல் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க உங்க டெய்லி ரொட்டீன்ல. ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருந்துச்சிங்கன்னா அவங்களுக்கு என்னடா காய் இது இவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. ஒரு நாள் ஒரு பொஃபே, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீங்களே யூ கேன் இன்கார்பரேட் இந்த டிஷ் இன் யுவர் பொஃபே. ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்குலாம் நீங்க இது ஒரு காயாவும் வைக்கலாம், ஸ்நாக்காவும் வைக்கலாம், ஃபிங்கர் ஃபுட்டாவும் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு அப்படைசரா கூட வைக்கலாம். நீங்க இதோட ஒரு கெச்சப் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அப்படைசரா ஆயிடும். லைக் இப்போ ஃபிங்கர் சிப்ஸ் விற்கிறாங்கல்ல பொட்டேட்டோல, அதே மாதிரி தான் இது. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுவில் அந்த முந்திரிலாம் நல்ல கிரன்ச்சியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதோட. அண்ட் இதுவே நீங்க நிறைய லைக் இந்த மாதிரி கட்டியான காய்கறிகள் லைக் நான் சொன்னேன் இல்லையா பிண்டியில, அதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் கடலை மாவு உங்களுக்கு வயிறு அப்செட் ஆகும்னா லைட்டா கார்ன்ஃபிளவர், கடலை மாவுக்கு வேலை கார்ன்ஃபிளவர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒன்னே ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டோன்ட் ஆட் டூ மச் வாட்டர். அது ஒண்ணுதான் முக்கியமான இது. இதுல மைல்டா ஆட் பண்ணி இந்த இருக்கு பாருங்க இந்த ரா ஐட்டம் அண்ட் இது ஃபினிஷ்டு. ஸோ பெசற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியா எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லாட்டி எல்லாம் சேர்த்து கிளம்ஸியா அப்படி கிளம்ஸா இருக்கும். அதனால தான் சொல்றேன் நான்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நிறைய நம்ம ஃபியூச்சர்ல நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். எல்லா ஸ்டேட்டோட டிஷ்ஷஸும் நம்ம டிராவல் பண்ணி பண்ணலாம். ஸோ ஒரு ஊருக்கும் நம்ம தீஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி கற்றுக்கிறதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு cuisine தான் இது ஜெய்ப்பூர் cuisine. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரில் நிறைய cuisines பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸும் சஜஷன்ஸும் அனுப்பிச்சிட்டே இருங்க. This is Meena Radhakrishnan for Suvai Arusuvai. See you next time. Bye.